வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம எல்லாரோட எதிர்காலத்தையும் புரட்டி போட போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் அலச போறோம். டெக் உலகத்தோட ஜாம்பவான் எலான் மஸ்க் சமீபத்துல சொன்ன சில விஷயங்கள் மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய புயலையே கிளப்பி இருக்கு. இது நம்மளோட உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறதால கொஞ்சம் கவனமா கேளுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை அல்லது உங்களுக்கு நெருக்கமானவங்களை ஆபரேஷன் தியேட்டர்ல படுக்க வச்சு ஒரு மனுஷனுக்கு பதிலா ஒரு இயந்திரம் அறுவை சிகிச்சை செஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நிஜமாவே ரோபோக்கள் டாக்டர்களை மிஞ்சிடுமா? இந்த கேள்வியை உங்க மைண்ட்ல அப்படியே வச்சுக்கோங்க. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். சமீபத்துல மூன் ஷாட்ஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு நேர்காணல்ல எலான் மஸ்க் ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலத்துல மருத்துவ படிப்பே தேவையற்றதா மாறலாம். மனித அறுவை சிகிச்சை நிபுணர்களை விட ஏஐ ரோபோக்கள் பல மடங்கு மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்ட உடனே நமக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு இருக்குல்ல. செக்ஷன் 1 எலான் மஸ்கின் அதிரடி கணிப்பு. அவர் எந்த அடிப்படையில இவ்வளவு உறுதியா இந்த விஷயத்த சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பாப்போம். இப்போ மனுஷங்களுக்கும் ரோபோக்களுக்கும் இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு சிறந்த டாக்டர் ஆகணும்னா குறைஞ்சது 10-15 வருஷம் பகலா படிக்கணும், கடுமையான ட்ரைனிங் எடுக்கணும். அது மட்டும் இல்லாம மனுஷங்க எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ஒரு சின்ன சோர்வு இல்லனா மன அழுத்தம் காரணமா அவங்க கிட்ட இருந்து சிறு தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா டெஸ்லாவோட ஆப்டிமிஸ் ரோபோக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவற்றுக்கு சோர்வே கிடையாது. ஒரு முறை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டா போதும், உலகத்துல இருக்கிற மொத்த மருத்துவ அறிவையும் சில நிமிஷங்கள்ல அது கத்துக்கிட்டு 100% துல்லியத்தோட வேலை செய்யும்னு மஸ்க் சொல்றாரு. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், இது வெறும் வேகம் இல்லனா துல்லியத்தை பத்தினது மட்டும் கிடையாது. இது மருத்துவத்துல ஒரு சமத்துவத்தை கொண்டு வரும்னு மஸ்க் நம்புறாரு. அதாவது உலகத்துல இருக்கிற தலை சிறந்த டாக்டர்களின் எண்ணிக்கையை விட இந்த ரோபோக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இதனால பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் மட்டுமே கிடைக்கிற அதிநவீன மருத்துவ வசதி இனி சாதாரண மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுல கிடைக்கும். இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் தான். செக்ஷன் 2 தற்போதைய மருத்துவத்தில் ஏஐ. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருந்தாலும் இப்போ கரண்டா மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாப்போம் வாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மாற்றம் ஏற்கனவே சைலண்டா தொடங்கிடுச்சுங்க. எலான் மஸ்கோட நியூராலிங்க் கம்பெனி மனுஷ மூளையில சிப்ப பொறுத்துற வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. மனுஷ கைகளால தொடவே முடியாத ரொம்ப நுண்ணிய ரத்த நாளங்களுக்கு நடுவுல அந்த சிப்ப பொறுத்துறதே ஒரு பிரத்யேகமான ரோபோ தான். அதே போல இன்னைக்கு உலகெங்கிலும் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டா வின்சி அப்படிங்கிற ரோபோட்டிக் சிஸ்டம் மூலியமா பல அறுவை சிகிச்சைகள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. சோ ரோபோக்கள் ஏற்கனவே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், இது இவ்ளோ ஈஸியா நடந்துடுமா? மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க இதை அப்படியே ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா கிடையாது. செக்ஷன் 3 மருத்துவர்களின் மறுப்புவாதங்கள். இதுல இருக்கிற யதார்த்தமான சிக்கல்களை இப்போ அலசுவோம். டாக்டர்ஸ் வைக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இதுதான். மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் டெக்னாலஜி கிடையாது, அது ஒரு மனிதநேய பணி. மெஷின் மாதிரி பர்ஃபெக்டா அறுவை சிகிச்சை பண்றதை தாண்டி ஒரு மனுஷ உயிரை கையாள்றது அப்படிங்கிறது ரொம்ப மென்மையான ஒரு கலைன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முடிவெடுக்கும் திறன். இப்ப சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது சடனா எதிர்பார்க்காத வகையில ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்னு வரீங்க. அந்த செகண்ட்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஒரு மனுஷ மூளை எடுக்கிற அந்த சாமர்த்தியமான முடிவை எந்த ஒரு ரோபோவாலும் எடுக்க முடியாது. அல்கோரிதம்களால முன்கூட்டியே கணிக்க முடியாத விஷயங்களை ஒரு அனுபவமிக்க டாக்டரால மட்டும்தான் சரியா ஹேண்டில் பண்ண முடியும். ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் எம்பதி, அதாவது நோயாளியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. பயந்து போயிருக்கிற ஒரு நோயாளிக்கு வெறும் ஊசியும் மாத்திரையும் மட்டும் பத்தாது. அந்த டாக்டர் தோள்ல கை போட்டு கொடுக்கிற அந்த நம்பிக்கையும் ஆறுதலான வார்த்தைகளும் தான் அவங்கள பாதி குணமாக்கும். எந்த ஒரு மெஷினாலையும் இந்த மனுஷ உணர்வுகளை புரிஞ்சுக்கவோ கொடுக்கவோ முடியாது இல்லையா? இந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு பெரிய கேள்வி இங்க இருக்கு. தன்னிச்சையா செயல்படுற ஒரு ரோபோ செய்யற அறுவை சிகிச்சை ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பு எடுத்துக்குவா? நிஜமாவே இது ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கல் தாங்க. ஒருவேளை சர்ஜரியில தப்பு நடந்து நோயாளிக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போடுவாங்களா, இல்ல அந்த ரோபோவை உருவாக்குன சாஃப்ட்வேர் கம்பெனி மேல கேஸ் போடுவாங்களா? இந்த மாதிரியான தார்மீக கேள்விகளுக்கு இதுவரைக்கும் யார்கிட்டயும் தெளிவான பதில் இல்ல. ஒரு பக்கம் எலான் மஸ்கோட அந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்பிக்கை, இன்னொரு பக்கம் டாக்டர்களோட பிராக்டிக்கலான உண்மைகள். அப்போ செக்ஷன் 4 எதிர்கால மருத்துவத்துறை எப்படித்தான் இருக்கும்? எதிர்காலத்துல என்ன நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னா, ரோபோக்கள் மனுஷங்களை அப்படியே டோட்டலா ரீப்ளேஸ் பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யற ஒரு சூப்பரான மாடல் தான் வரப்போகுது.
நோயை கண்டுபிடிக்கிறதுலயும் ரொம்ப நுண்ணிய சர்ஜரி பண்றதுலயும் ரோபோக்கள் ஒரு பவர்ஃபுல் டூலா உதவி பண்ணும். ஆனா அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸையும் மானிட்டர் பண்ணி வழி நடத்துறதும் நோயாளிகளை கனிவா பாத்துக்கிறதும் நம்ம மனித டாக்டர்களா தான் இருப்பாங்க. கடைசியா ஒரு விஷயம், மருத்துவ படிப்பு முற்றிலுமா தேவையற்றதா அழிய போறதில்ல. ஆனா அது நிச்சயமா வேற லெவல்ல அப்டேட் ஆக போகுது. டெக்னாலஜி நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கேத்த மாதிரி இந்த ஏஐ ரோபோக்களை இயக்கும் திறனையும் அதோட சேர்ந்து வேலை செய்யற ஆற்றலையும் எதிர்கால டாக்டர்கள் கத்துப்பாங்க. சோ படிப்பு அழியாது, ஆனா அது டெக்னாலஜியோட கைகோர்த்து இன்னும் மாடர்னா உருவெடுக்கும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்டு நான் இதை முடிக்கிறேன். ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத 100% பர்ஃபெக்டான ஒரு ரோபோ உங்களை தனியா ஆபரேஷன் தியேட்டர்ல வச்சு சர்ஜரி பண்றத நீங்க முழுசா நம்புவீங்களா? இல்ல உங்களுக்கு இன்னும் ஒரு மனுஷ டாக்டரோட அந்த ஆறுதலான இருப்பு தேவைப்படுமா? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.